வணக்கங்க. வணக்கம்மா. ஐயா, பழக்கத்த பத்தி ஒரு ஆடியோ போட்டிருந்தீங்க, கேட்டேன். ஆமா. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி. அதாவது பழக்கமான விஷயம் நம்மளால மாத்திக்க முடியல. இப்போ நேத்து இருந்த ஒரு பழக்கமே நான் காலம் தொட்டு நான் அதே ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஆனா டே பை டே மாறிட்டே இருக்கு. கட்டாயம். அத பத்தி பேசுங்க. கட்டாயம். இப்ப பழக்க பதிவு படுமோசம்னு ஒரு வாசகம் ஆமா. இருக்கு. ஏன்னா பழக்கம் படுமோசம். ஏன்னா நம்ம பழக்கத்தை மாத்திக்கினா எல்லாமே மாறும். நம்ம இயல்பா பழக்கத்தை மாத்தின்னு தான் வரும். அதுல எந்த சந்தேகமே வேண்டாம். ஏன்னா நம்மளுக்கு குழந்தையா இருக்கும்போது ஒரு பழக்கம் இருந்தது. உண்மைதானே? ஆமா. பழக்கம்ன்றது என்னன்னு புரிஞ்சுங்க முதல்ல. ஒவ்வொரு ஸ்டேஜ்ல ஆமா. மாறிக்கிறது. இந்த உடல் மாற்றம். அந்த உடலே இருக்கணும்னு பழக்கமா இருக்கும். ஆனா உடல் மாறும்போது கட்டாயத்தினால நீ மாறி வர. ஆமா. உண்மைதானே? ஆனா பழக்கமான குழந்தையா இருந்தா நல்லா இருக்குங்க. நம்ம எல்லாரும் ஆமா, சொல்லுவோம். சொல்லுவோம். ஆனா அந்த குழந்தையா இருக்கிறது எப்படி நல்லா இருக்கும்? எந்த டென்ஷன் இல்லாம அப்படின்ற மாதிரி நீ சொல்லுவாங்க. இருக்கலாம். அப்ப உன் தாய் தந்தை இருக்க முடியுமா? முடியாது. இருக்க முடியாது. நீ வளர்ந்தாதான். நீ ஆமா. குழந்தையா இருந்தா என்ன சொல்லுவாங்க? என்னப்பா குழந்தையாவே இருக்கிறப்ப வளர மாட்டான் சொல்லாத. ஆமா. உனக்கு ஒண்ணு சந்தோஷம், அவங்களுக்கு கஷ்டம். ஆனா உன் பழக்கம்னால அதுதான் பண்ணுது. அப்ப அந்த பழக்கம் சரியா? இல்ல. சரியில்லை. ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற பழக்கத்தை மாற்றும் போது தான் பல மாற்றத்துக்குள்ள நீ போக முடியும். நான் அதே பழக்கத்துல இருப்பேன். நான் இந்த பழக்கம் எனக்கு இந்த வயசுக்கு இந்த பழக்கத்துல இருப்பேன்னா உன்னால மாற்றத்துக்குள்ள போக முடியாது. ஏன்னா இந்த மாதிரி நிறைய மாற்றத்துக்குள்ள நான் என்ன தனியே சாதிச்சு செலுத்திருக்கேன். ஆமா. ஏன்னா எனக்குள்ள ஒரு ஆசை. இப்ப நான் நார்மலா நான் இயல்பா பாருங்க, நான் நடக்கிறதே மாத்தணும். நான் என்னோட இயல்பா எனக்கு சின்னதுல இருந்தே எனக்கு ஏற்பட்ட பழக்கத்தை நான் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. இப்ப நான் நார்மலா நடப்பேன். ஒருத்தர் நடக்கிறது நல்லா இருக்கும். இங்க நம்ம எல்லாத்தையும் நம்ம பழக்கத்தை சரியான பழக்கமா மாத்திக்கிறது வந்துக்கிறோம். இதுதான் உண்மை. நம்ம அறிவு சிற்றறிவாகுது, பேரறிவா மாத்திட்டு வந்துக்கிறோம். உண்மைதானே? நான் மனிதனா இருக்கிறேன். மனிதன்ன்றது அனைத்துமா இருக்கின்றது உணர்றதுக்கு வந்துக்கிறோம். நிச்சயமா. உண்மைதான். இது ஒரு மனிதன்றது ஒரு பழக்கம், அனைத்துன்றது தெரிஞ்சுக்கிறது ஒரு பழக்கம். அவ்வளவுதான். ஆமா, இங்க எல்லாமே பழக்கம் தான். அப்ப அந்த பழக்கத்தை பண்றதுதான் நம்ம வந்துக்கிறோம். அப்ப அந்த பழக்கம்ன்றது நம்ம ரீசனா நம்ம வாழ்ற வாழ்க்கையில நம்ம எப்படி பழகிட்டு இருக்கோம், நம்ம எப்படி நம்ம அந்த வாழ்க்கையை வாழ்றோம், பிறரை பார்த்து நம்ம எதை பழகிக்கணும், பிறரை பார்த்து நம்ம எதை கத்துக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். அது உணவு சாப்பிட்றது இருந்து சரி, அவங்க நடக்கிறது இருந்து சரி, அவங்க உடை அணிகிறது இருந்து சரி, அவங்க பேசுறது இருந்து சரி, அவங்க நடந்துக்கிறது இருந்து சரி, எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். உங்ககிட்ட அந்த பழக்கம் இருக்காது, ஆனா அவங்களை பார்க்கும்போது அதை கத்துக்கலாம். ஆனா எல்லாரும் அப்படிதான் பண்ணின்னு வராங்க. ஆனா கேட்டா இல்லைன்னு சொல்லுவாங்க. இது எனக்கு இயல்பா இருக்கிற பழக்கம். அப்படி இங்க யாருக்குமே கிடையாது. நான் சொன்ன எல்லாரும் ஒரு கத்துக்கணும் தான் வரீங்க. நான் சொன்ன ஒருத்தருக்கு குரு தான். உண்மை அதுதான். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது பழக்கம்ன்ற ஒரு விஷயம்னா இது என்னோட இயல்பு பழக்கங்க. உங்களோட இயல்பு பழக்கத்தை நீங்க மாத்திக்கினா நீ பெரிய மாற்றத்துக்குள்ள போகலாம். நான் என் இயல்புக்குள்ளேயே நான் இருப்பேன், என் இயல்பை நான் மாத்திக்க மாட்டேன்னு நீங்க வாழ்ந்தீங்கன்னா நீ எங்க தெரியும் அந்த இடத்துல இருக்கலாம். இது வரைக்கும் நீங்க சொல்ற ஒரு விஞ்ஞானியும் சரி, இல்ல ஒரு அதிக படிப்பாளியும் சரி, இல்ல அதிக ஒரு திறமசாலியும் சரி, ஒரு எல்லாமே ஒரு யாரெல்லாம் போனாங்களோ அவங்க பழக்கத்தை மாத்தினவங்க தான். அவங்க இயல்பான பழக்கத்துல இருந்து மாத்தி இதை இப்படி பண்ணணும் எண்ணத்தை வந்தனால தான். உண்மைதானே? அது ஒருத்தவங்க படிக்கிறாங்க, நான் சரியா படிக்கணும், நான் ரொம்ப சூப்பரா படிக்கணும், அவங்கள மாதிரி நான் பண்ணணும், இதுனாது பழக்கம். அவங்கள மாதிரி நான் பழக்கப்படுத்தினேன், அதனால நான் அவனால பண்ண முடிஞ்சது. மோட்டிவேஷன் ஸ்பீச்சுக்கான அர்த்தமே இதுதான். மோட்டிவேஷன் ஸ்பீச்னா அதுதான் அர்த்தம். அவங்களோட மோட்டிவேஷன் ஸ்பீச் ஏன் பேசுறாங்கன்னா, நீ உன் பழக்கத்தை மாத்தி இந்த மாதிரி நீ பண்ணு. நிச்சயமா. இதுவே நம்ம அக்செப்ட் பண்ணிக்க தெரியல. நான் உங்க பழக்கத்தை நீங்க என்னைக்கு நீங்க மாத்திக்கிறீங்களோ அன்னைக்கு நீ மாற்றத்துக்குள்ள ரொம்ப பெரிய மாற்றத்துக்குள்ள நீ போறேன்னு அர்த்தம். நான் அந்த மாதிரி நிறைய விஷயத்த என் நடைய நான் மாத்திருக்கிறேன். நான் சாப்பிட்ற விதத்தை மாத்திருக்கிறேன். நான் பேசுற எல்லாரும் பேசுற அந்த அறிவை எடுத்து வச்சு நான் இதுவரையும் பேசாத விஷயத்த அந்த அறிவை வச்சு நான் பேசியிருக்கிறேன் நிறைய விஷயத்த. இங்க எல்லாமே கத்துக் கொடுக்குறதுதான். நம்ம நடக்கிறது, சாப்பிட்றது, நம்ம போறது, நம்ம பேசுறது, அவங்க என்ன சொல்றாங்க, எப்படி, இது எல்லாத்தையும் நம்ம பார்த்து நம்ம கத்துக்கிறதுன்றது நம்மளுக்கு இயல்பு ஒரு பழக்கம் இருக்கும். அந்த பழக்கத்தை எல்லாம் இந்த பழக்கத்தை உள்ள போட்டு அதை ஓரத்துல இதை நம்ம பயிற்சியா பண்ணணும். இதை நம்ம செயலா செய்வோம். உண்மைதானே? அது பேசுறதா இருந்தாலும் சரி, நடந்துக்கிறதா இருந்தாலும் சரி, உணவு ஊட்டுறதா இருந்தாலும் சரி, ஒரு பொருளை உருவாக்கத்தான் சரி, எல்லாமே இப்படிதான். அப்ப நம்ம பழக்கத்தை இயல்பான இருக்கிற நம்ம கிட்ட ஒரு பழக்கத்தை நம்ம மாத்திக்கணும். அந்த இயல்பான பழக்கத்தை மாற்றும் போது தான் நம்ம ஒரு அறிவுக்குள்ளேயும் ஒரு பெரிய அனுபவத்துக்குள்ளேயும் ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ள நம்மளால போக முடியும். நான் என் இயல்புலயே இருப்பேன்னு நம்ம சொல்லும் போது அதே நிக்கிற மாதிரி இருக்கும். இது நிறைய பேர் அதை விட மாட்டாங்க. ஆனா ரீசனா பார்த்தா உன் பழக்கத்தை நீ மாத்திக்கணும்ன்றது மாதிரி. அது மாத்திக்கிறது உன் பழக்கம் இல்ல, நீ மாற்றத்தை நோக்கிய பயணன்றது அதுதான். உன் பழக்கன்றது தான் உன் இயல்பு. உன் பழக்கத்தை வேற மாதிரி உன் பழக்கத்தை மாற்றும் போது நீ மாற்றத்தை நோக்கிய பயணத்துக்குள்ள போறேன்னு அர்த்தம். நான் அதே பழக்கத்துல இருப்பேன்னா நீ ஸ்டேபிளா இருக்கிறன்னு அர்த்தம். நம்ம ஸ்டேபிளா இருக்கிறதுல எந்த மாற்றமும் வராது. எப்படி ஒரு குழந்தையா இருந்து நீ வளர்ந்து அப்படியே வளர்ந்துனே இருக்கிறியோ அந்த பழக்கம் பத்தாது. நீ ஒரு 10 வயசுல கூட நீ ஒரு சரியான பழக்கத்தை நீ உருவாக்கிப்ப அப்படின்னா நீ பெரிய மாற்றத்துக்குள்ள போயிடலாம். இல்ல நான் 10 வயசுக்கான பழக்கம் தான் என்கிட்ட இருக்கும்னா நீ அதே போல இருக்கலாம். உண்மைதானே? ஆமா. நம்ம அதனால நம்மளுக்கு இயல்பா இருக்கிற ஒரு பழக்கம் இருக்குன்னா அந்த பழக்கம் சிறந்ததா இருந்தா அதை அப்படியே மேனேஜ் பண்ணி வேற இன்னும் சிறந்தது எதுவும் எடுத்துக்கணும்னு ஆசைப்படணும். அப்படி இல்லைன்னா சிறந்தது எதுவும் அந்த பழக்கத்தை எனக்கு வரணும்னு நம்ம எல்லாரும் முனையணும். நம்ம எல்லாரும் அந்த பழக்கம் எனக்கு வரணும், அடுத்தவங்க மாதிரி நான் மாறணும்
அடுத்தவங்க சொல்றதை நான் கேட்கணும், அடுத்தவங்க மாதிரி இந்த மாதிரி நம்ம நினைக்கிறது தவறே கிடையாது. ஏன்னா இதுதான் நம்ம மாற்றம் பண்ணணும். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறாங்க, அப்ப சொல்லி கொடுக்குறத நம்ம கத்துக்கணும், நம்ம ஆசைப்படணும். அப்போ நீ கத்துக்கணும்னு ஆசைப்பட்டா எந்த சரியில்லையா, உங்க சரியில்லை இல்ல அது சரியா இருக்குது. புரியுதா சொல்றது? என் பழக்கம் சரிதான், அதை விட சரியா இருக்குது. அப்ப நான் அதை எடுத்துக்கணும் நம்ம ஆசைப்பட்டால் மாற்றம் நம்ம எல்லாரும் கட்டாயம் வரும். அப்போ நம்ம பழக்கத்தை நம்ம மாத்திக்கணும்னா 100% மாத்தி தான் ஆகணும். ஏன்னா பழக்கப்பதிவு தான் இருக்கிறதுலே போட மோசம். அந்த பழக்கப்பதிவை எல்லாரோட பழக்கத்தையும் நான் எடுத்துப்பேன், எனக்கு இந்த பழக்கத்தை நான் சிறப்பாக எடுத்துப்பேன், இதோட எடுத்துன்னு அதுதான் நல்லது. அப்படி நம்ம செய்யும் போது நம்மளுக்குள்ள பெரிய மாற்றம் வரும். அப்ப நம்ம பழக்கத்தை மாத்தினோம்னா 100% நம்மளுக்கு இயல்பா என்ன பழக்கம் இருந்தாலும் அந்த பழக்கத்துக்கு மேல சிறந்த பழக்கம் எதுக்கும் அதை எடுத்து நம்ம மாத்தினோம் நம்ம ஆசைப்படும் போது நம்ம சிறந்தவனாகவும் நம்ம அறிவுடனாகவும் அன்புடனாகவும் அனைத்துமா இருக்கிறோன்ற ஒரு அறிவியை நம்மளால உணர முடியும். அதுக்கு நம்ம சரியான பழக்கத்தை நம்ம பண்ணணும்னு நம்ம ஆசைப்படணும். நம்ம இயல்பான பழக்கமே நம்ம கிட்ட இருக்குன்னு நினைக்க கூடாது. சரியான பழக்கம் இருக்குதா அதை நம்ம யோசனை பண்ணி நம்ம பழக்கத்தை மாற்றும் போது நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றங்கள் வரும். ஏன்னா அப்படிதான் நான் மாறினேன். எனக்குள்ள நிறைய ஆசை இருந்தது, அதுக்கேற்ற நான் பழக்கத்தை ஒருத்தரை பார்த்து அந்த பழக்கத்தை நான் உருவாக்குனேன். அந்த பழக்க தோஷமே எனக்குள்ள அறிவாகவும் எனக்குள்ள அன்பாகவும் நான் அனைத்துமா இருக்கிற அறிவை நான் உணரக்கூடிய சூழ்நிலை கொடுத்துச்சு. அதுக்கு பேர் பழக்கம் தான். அந்த பழக்கம் சிறந்த பழக்கமா இருந்தாலும் அதை எடுத்து நம்ம பழக்கப்படுத்திக்கணும். நம்ம இயல்பான நம்ம கிட்ட இருக்கிற பழக்கத்தை ஓர வச்சு புதுசான பழக்கத்தை எடுத்து நம்ம பழக்கப்படுத்தும் போது ஒரு பெரிய மாற்றம் நம்மளுக்குள்ள நடக்கும். ஏன்னா இங்க பழக்கத்தை மாத்திக்கிட்டு எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. பழக்கத்தை மாத்திக்கினா தான் நம்மளுக்குள்ள மாற்றம் கட்டாயம் வரும். அப்ப பழக்கப்பதிவுன்றது படுமோசம். அதை மாத்தினோம் நம்ம ஆசைப்படும்போது நம்ம பெரிய மாற்றத்துக்குள்ள போலான்றது கட்டாயம். அதனால பழக்கம் பண்றது எந்த தந்தையாவது கருணையே நீங்க பழக்கம் பண்ணணும்னு ஆசைப்படுங்க. ஒரே ஒரு விஷயம், அந்த பழக்கம்ன்றது நம்ம கருணையா இருப்பேன், நான் அன்பா இருப்பேன், நான் எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்ப்பேன், எல்லாத்தையும் ஒன்னஸா பார்ப்பேன். இந்த பழக்கம் நம்ம வரணும்னு நம்ம ஆசைப்பட்டு இந்த பழக்கத்தை நம்ம உருவாக்கணும்னு ஆசைப்பட்டா இதுவே இருக்கிறதுல மிகப்பெரிய பழக்கமா இருக்கும். இந்த பழக்கத்துக்கு மேல பழக்கமே நம்மளுக்கு எதுவும் தேவையில்லை, இதுக்குள்ள எல்லாமே அடக்கமா இருக்கும். ஆனால் நம்ம எல்லாரும் கருணையான பழக்கத்தை நம்ம பண்ணணும்னு நம்ம ஆசை. பழக்கம் நம்ம கிட்ட இருக்குது, அந்த பழக்கத்தை இயல்பாகிற பழக்கத்தை கருணையான ஒரு விஷயத்தையும் நான் பழக்கப்படுத்தணும்னு ஒரு எண்ணத்தை நம்ம உருவாக்கும் போது அன்பான ஒரு விஷயத்த நான் பழக்கப்படுத்தணும், அன்புன்னு என்னன்னு தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் பழக்கப்படுத்தணும்னு ஆசைப்படும் போது நம்ம இயல்பான பழக்கம் வரும்போது எல்லாத்துடைய கருணைன்ற ஒரு பழக்கமோ அன்புன்ற ஒரு பழக்கமோ அறிவுன்ற ஒரு பழக்கமோ நம்ம கிட்ட வந்து பெரிய மாற்றத்தை 100% உருவாக்கும். அப்போ பழக்கத்தை மாத்திக்கணுன்றது மிக சிறந்தது. நம்ம கிட்ட எந்த பழக்கம் இருந்தாலும் அந்த பழக்கத்துக்கு மேல சிறந்ததா இருக்கும்போது அந்த பழக்கத்தை நீங்க மாத்திக்கிறது தவறே இல்லை. அதை மாற்றி நீங்க பெரிய மாற்றத்துக்குள்ள கட்டாயம் போக முடியும். நன்றி ஐயா. நன்றி.